திருவிடை கழி முருகன். என்னங்க புதுசு புதுசாக முருகனை சொல்கிறீங்க? இது புதுசு இல்லைங்க, ரொம்ப பழசுங்க. இந்த கோவில் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. எல்லா முருகன் கோயிலும் சிறப்பு வாய்ந்தது தான். இதில் என்ன சிறப்பு இருக்குது? முருகனை பாருங்கள், ஒரு கையில் வேல் இருக்கும், இன்னொரு கையில் ராமரை போல் அம்பு இருக்கும். பார்த்தா போருக்கு போகிற மாதிரி இருக்கே, அதுவும் ஒரு வகையில் உண்மைதாங்க. இவர் என்ன பண்ணார், நம்ம சூரபத்மனை அழித்தார். அது மொத்த தெய்வங்களுடைய சம்மதத்தோடு தான் அழித்தார். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவனுடைய மகன் இருக்கான், இரண்யாசுரன். இவன் முன்னாடியே கொஞ்சம் உஷாராக சிவன் காலை பிடிச்சிட்டான். அதாவது சிவபக்தனாக ஆயிட்டான். நிறைய தவம் பண்ணதுனால அவன் சிவபக்தனாக இருந்து அட்டுழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். முருகனுக்கு கோபம், உங்கள் அப்பனையே நான் அழிச்சிருக்கேன், நீ எல்லாம் ஏமாத்திரம் அப்படின்னு போய் அவனை அழிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் பார்வதி தேவி வந்து முருகனை பார்த்து, இதை பார்ப்பா, சிவபக்தனை நீ அழித்தது தப்பான விஷயம், சாபம் வந்துடும். அதனால் நீ திருவிடைக்கழி போய் அங்கே தவம் இருந்து அந்த பாவத்தை போக்கிக்கோ அப்படின்னு ஆலோசனை சொன்னாங்க. இந்த இடத்த காமிச்சு கொடுத்ததும் பார்வதி தேவி தான். அதனால் முருகன் இங்கே வந்து தவம் இருந்து அந்த பாவத்தை போக்கிட்டார். இவ்வளோ விஷயம் நடந்திருக்காங்க. ஆமாங்க, முருகனுடைய வந்து போன காலடி தடம் கூட அங்கே இன்னும் அப்படியே தாங்க இருக்குது. ஆச்சரியமாக இருக்கு. ஆமாங்க, பார்வதி தேவி வந்து அவருக்கு அருள் சொன்ன இடமா இருக்கட்டும், அந்த சிவபெருமானை இவரே உருவாக்கி வணங்கினது. ஸ்படிகத்தில் சிவலிங்கத்தை உருவாக்கி அதை தான் தவம் செஞ்சு வழிபட்டுறாரு. இவர் வழிபட்ட அந்த லிங்கமும் அந்த கோவிலில் தாங்க இருக்குது. எத்தனை சிறப்பு பாருங்கள். வீரனான முருகன் இருக்கார், ஈசனோட முருகனும் கருவறையில் ஒன்றா இருக்கார். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணுமே, இந்த இடத்துல மயிலை காணுமே. ஆமாங்க, இந்த இடத்துல யானை மேலே தாங்க இருப்பார். இதுவும் ஒரு அதிசயமான விஷயம் தானே. அதுவும் இல்லாமல் இந்த இடம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. தெய்வ யானைக்கு முருகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அதனால் இந்த கோவிலில் தான் அவங்க தவம் இருந்து முருகனை கல்யாணம் பண்ணாங்க. ஏறத்தாழ முருகனுக்கும் அவங்களுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்த இடம் இந்த இடம்தான். அதுக்கப்புறம்தான் திருப்பரங்குன்றத்தில் கல்யாணம் ஆச்சு. சரி, வேறு என்னங்க விசேஷம் இருக்குது? நம்ம சேந்தனார் இருக்கார, திருவாதிரை களி. ஆமாங்க, நம்ம சிவனுக்கு கொடுத்தாரு. அவர் இங்கே தாங்க வந்து முக்தி அடைஞ்சார். இவ்வளோ சக்தி வாய்ந்த கோயிலை உங்களுக்கு தெரியாது இல்லையா? இப்போ தெரிஞ்சிடுச்சு இல்லை? நீங்கள் இந்த கோயிலை தேடி கண்டுபிடிச்சி போய் கும்பிடுங்க. நிறைய சக்திகளும் அருளும் பெற்றுட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் சொல்லுவேன்.